கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய பெரிதான கிருபையினால் மீண்டுமாக உங்களோடு சேர்ந்து தேவனை ஆராதிக்கும்படியான பாக்கியத்தை கொடுத்த என் அன்பு ஆண்டவருக்கு நான் முதலாவது நன்றி என தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல வாய்ப்பை கொடுத்த போதுகிறவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அருமையான பாடலை பாடிய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாக ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த ரெண்டு குழுவுமே ஆச்சரியமான பாடல், ஆச்சரியமான பிள்ளைகள், நல்ல தாழ்ந்து நல்ல குழுவினர்கள், அருமையான பாடலை பாடினீர்கள். எனவே கர்த்தர் தொடர்ந்து என்னம்மா குரூப் பேர்? ஓகே, இந்த குழுவை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ராபர்ட், எதிர்பார்க்காத நபர், நல்ல பாடலை பாடின. கர்த்தர் தாமே ராபர்ட்டோடு இருப்பாராக. உங்களொருவருக்கும் என்னுடைய அன்பான ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி சாபத். கர்த்தர் தாமே இந்த ஓய்வு நாள் முழுவதும் தேவன் நம்மோடு இருந்து இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கிருபை பாராட்டுவாராக. அநேக புது முகங்களை காண்பது மிகுந்த சந்தோஷம். நம் மத்தியிலே புதிதாக திருமணமாகி நம் மத்தியில் முதலாக நம்முடைய ஆலயத்திற்கு வந்திருக்கக்கூடிய திருமதி ரவி அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் தேவன் அதிகமாய் ஆஸ்வதிப்பாராக. திரு ரவி, திருமதி ரெபேக்கா ரவி அவர்களை கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. அவருடைய திருமண வாழ்க்கை ஆசீர்வாதமாய் அமைவதாக. இந்த நாளினுடைய சத்தியம், இந்த சத்தியத்தை நான் அன்றைக்கு அந்த சைல்டு டெடிகேஷன் அன்னைக்கு, குழந்தை பிரதிஷ்டை அன்னைக்கு பேசும்படியாக ஆயத்தமாக இருந்தேன். அப்போ சூழ்நிலை நிமித்தமாய் அன்றைக்கு வேறொரு போதகர் வந்தது நிமித்தமாய் அன்றைக்கு நான் இந்த சத்தியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் இது மிக முக்கியமான ஒரு சத்தியம் என்பதனால இந்த சத்தியத்தை நான் ஸ்கிப் பண்ணி போக எனக்கு விருப்பம் இல்லை. அதனால் மீண்டுமாக எனக்கு இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி சொல்லி இந்த சத்தியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். அதற்கு முன்பாக ஒரு சம்பவத்தை உங்களோடு நான் தியானித்து நான் கடந்து செல்கிறேன். பில்லி கிரஹாம், எத்தனை பேருக்கு தெரியும்? பில்லி கிரஹாம் உலக பிரசித்தி பெற்ற ஒரு பிரசங்கியார். உலகத்தினுடைய பல பகுதிக்கு சென்று ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு கிறிஸ்துவனுடைய அன்பை பிரசங்கித்திருக்கிறார். அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளாய் கொண்டு வந்திருக்கிறார். தேவன் அவரை வல்லமையான கருவியாய் பயன்படுத்தினார். குறிப்பாக அமெரிக்கா தேசம் முழுவதும் அவர் மிக பெரிய பெரிய கூட்டங்களை அவர் போட்டு அநேகரு கிறிஸ்துவனுடைய அன்பை சொல்லியிருக்கிறார். அவ்வளவு பிரபலமானவர். அவருடைய பிரபலத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டை நான் சொல்லுகிறேன். அவர் கூட இருந்த நண்பர்களும் அரசாங்க அதிகாரிகளும் பிரசித்தமான மிகப்பெரிய அதிகாரிகளும் அவரை பார்த்து சொன்னாங்களாம், நீங்கள் ஏன் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியினுடைய தேர்தலுக்கு நிற்கக்கூடாது அப்படின்னு கேட்டாங்க. அவ்வளவு தூரத்திற்கு பிரபலமானவர். அவருடைய பெயர் அநேக இடங்களுக்கு சென்றது. இன்னும் சொல்ல போனால் வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள், வரலாற்று எழுத்தாளர்கள் சொல்லும்பொழுது சொல்றார், அவர் நின்றிருப்பார் என்றால் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதிக்கு அவர் நிச்சயமாய் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாராம் ஒரு மனதோடு. அவ்வளவு ஒரு பிரபலமான பிரசங்கியார், வல்லமையான பிரசங்கியார். தேவ ஊழியத்தை அவ்வளவு நேர்த்தியாய் செய்தவர். அவருடைய மகனுடைய பெயர் பிராங்க்லின் கிரஹாம். பில்லி கிரஹாமுடைய மகனுடைய பெயர் பிராங்க்லின் கிரஹாம். அவருடைய வாழ்க்கையை நாம் திரும்பி பார்க்கும் பொழுது, வாலிப வயசில் படிக்கும் பொழுது செய்யக்கூடாத தவறுகளை செய்து பள்ளிக்கூடத்திலிருந்து வெளியே தள்ளப்பட்டாராம். அது அதோடு நிற்கவில்லை, குடிப்பழக்கங்களுக்கு அடிமையானார். கோபம் மூர்க்கம் பெற்றவராய் அநேக இடத்துல சண்டை போட்டார். அநேக வழக்குகள் அவர் மேல இருந்துச்சாம். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்களா, எத்தனையோ மனிதர்களை திருப்திய பில்லி கிரஹாமுடைய மகனா இவ்வளவு ஒரு மோசமான வாழ்க்கையில் சென்று விட்டார். ஒவ்வொரு நாளும் அந்த தாயும் தகப்பனும் கண்ணீர் வடித்தார்களா அந்த பிள்ளையை நினைச்சு. கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, சில சமயத்தில் நம்ம நினைக்கிறோம் பெற்றோருடைய காரியங்களினால் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆசீர்வாதம் உண்டு, ஆனால் ரட்சிப்பு தனிப்பட்ட முறையில் ஆனது. அப்படிப்பட்ட ஒரு வரலாறை தான் இன்றைக்கு நீங்களும் நானும் வேதாகமத்திலிருந்து படிக்க இருக்கிறோம். இந்த வரலாறை அநேக சமயங்களில் நாம் மறந்திருக்கலாம், இல்லை இதை கடந்து சென்றிருக்கலாம். இது அவ்வளவு முக்கியம் இல்லை என்று கடந்து கூட சென்றிருக்கலாம்.
ஆனால் எத்தனை பேருக்கு இந்த வரலாறு தெரியும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நிச்சயமாய் இந்த வரலாறை ஒவ்வொருவரும், நீங்கள் சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி, வாலிபராக இருந்தாலும் சரி, பெரியோராக இருந்தாலும் சரி, இந்த வரலாறை நீங்கள் படிக்க வேண்டும், மனதில் வைக்க வேண்டும். எடுத்தவர்கள் வாசிக்கவும். உபாகமத்தினுடைய புத்தகம் 34ஆம் அதிகாரத்தினுடைய 10 to 12 வசனங்களை வாசிப்போம். மோசே எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கும் அவருடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவருடைய தேசம் அனைத்திற்கும் செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பி செய்வித்த சகல அடையாளங்களையும், கர்த்தர் செய்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவன் இஸ்ரவேல் எல்லாருக்கும் பிரத்யட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தார். கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயை போல. நீங்க கவனிங்களேன், இந்த வசனத்தை கவனிங்களேன், தயவு செய்து இந்த வசனத்தை கவனிங்களேன். தேவன் சொல்றாரு, கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று. இஸ்ரவேலில் அப்புறமா எழுந்ததே கிடையாது. யாரையா? தேவனை முகமுகமாய் பார்த்த மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசி இதற்கு முன்பாகவும் இருந்த, இதற்கு பின்பாகவும் இருக்க போவதில்லை. அவ்வளவு வல்லமையானவர். அவருடைய கிரியை குறித்து அந்த காரியம் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், அவ்வளவு அற்புதங்களை மோசே மூலமாய் செய்தாராம் தேவன். எப்படிப்பட்ட அற்புதங்கள் யோசிச்சு பாருங்களேன். அந்த 10 வாதைகளை குறித்து யோசிச்சு பாருங்க. ஒரு குச்சியை போட்டார், அது என்னவா மாறுச்சு? பாம்பா மாறுச்சு. அதை கையில எடுத்தாரு, அது என்ன ஆயிடுச்சு? குச்சியா மாறுச்சு. தன்னுடைய கையை நீட்டினாரு, செங்கடல் பிளந்துச்சு. இவையெல்லாம் தேவன் தான் செய்தார். ஆனால் அது காரணம், அவருடைய ஒரு கருவியாய் பயன்படுத்தப்பட்ட மனுஷன் யாரு? மோசே. தன்னுடைய கையை நீட்டினாரு, செங்கடல் 2 பிளந்துச்சு. ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார், அக்னி என்ன செஞ்சிச்சு? இரவுல வந்துச்சு. மேகஸ்தம்பம் பாதுகாப்பாவுக்கு பகல்ல வந்துச்சு. தேவனை நோக்கி முழங்காலில் நின்றார், வானத்திலிருந்து அப்படியே ஆகாரம் கொட்டுச்சு. ஒரு கிளையை முறிச்சு அந்த தலையை தூக்கி அந்த தண்ணியில போடுறாரு, கசப்பான அந்த தண்ணீர் என்னவா மாறுச்சு? இனிப்பாய் மாறுச்சு. ஒரு கண்மலையை பார்த்து பேசினார், அங்க என்ன வந்துச்சு? தண்ணீர் வந்துச்சு. யோசிச்சு பாருங்களேன், இது சாதாரண காரியம் நினைக்கிறீங்களா? இப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை நம்ம மத்தியில யாராவது செஞ்சா நம்ம என்ன செய்வோம்? அவரை ஒரு ஹீரோவாக கொண்டாடுவோமா, கொண்டாட மாட்டோமா? நடக்காத பொழுதே படத்தில் இப்படி திரும்பி அப்படி பார்க்கும் பொழுது ஒரு டாட்டா சும்மா கேட்கிறோம், அதையே அவனை ஹீரோவா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். உண்மைதான் இல்ல? சாதாரண படத்தில் அவனை நேரில் வந்தா அவனை பிடிக்கிறதுக்கு 4 பேர் வரணும். அந்த படத்தில் அவனை ஹீரோவா எடுக்கிறோம். ஆனால் இத்தனை நன்மைகளையும் அதிசயங்களையும் மோசே செய்தார். எவ்வளவு பெரிய ஹீரோவாக கொண்டாடப்பட்டிருக்கணும். ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய மனசுல வைத்திருப்பார்கள். தேவன் மோசேயை குறித்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை கவனிங்களேன், ரொம்ப அழகான வார்த்தை. வாசிப்போமே. என்னாகும் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. யார் சொல்றா? குறைகள் சொல்றாங்க. சொந்த சகோதரியும் சகோதரனும் அவரை குறித்து குறை சொல்றார்கள். அதுக்கு சப்போர்ட்டா யார் வரா? ஆண்டவர் சப்போர்ட்டா வராரு. நீங்க குறை சொல்ற மாதிரி என்னுடைய தாசன் கிடையாது, நீங்க சொல்ற மாதிரி அவன் கிடையாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லும்போது சொல்றார். வாசிங்கம்மா. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். எங்கேயும். யார் சொல்றா? இந்த சர்டிபிகேட் யார் கொடுக்கிறார்? கிறிஸ்து இயேசு கொடுக்கிறார், தேவன் கொடுக்கிறார். மோசே குறித்து நீங்கள் எந்த குறையும் பேசாதீர்கள். ஏனென்றால் என் மோசே, என் தாசன், என்னுடைய வீட்டில் எல்லா இடத்திலும் உண்மையானவன். அவருடைய உண்மையை பார்த்தோம், அவருடைய ஊழியத்தை பார்த்தோம், அவருடைய கரத்தின் மூலமாய் செய்யப்பட்ட அதிசயத்தை பார்த்தோம். அவ்வளவு பிரபலமான ஒரு மிகப்பெரிய ஹீரோ தான் யாரு? மோசே. சரி, இந்த மோசேயினுடைய பிள்ளைகள் என்ன ஆனார்கள்? என்னைக்காவது யோசிச்சிருக்குமா? மோசேயினுடைய பிள்ளைகள் பேர் தெரியுமா? பாப்பா,
ஐயா யாராவது இந்த பக்கம் பாப்பான்னா ஏதோ ஒரு பெரிய ஆள் சொல்கிறாங்க. எந்த பாப்பா சொல்லிச்சுன்னு தெரியல. சிறு பிள்ளைகள் மோசையை பற்றி தெரியும். என்ன மோசையினுடைய பிள்ளைகளை பற்றி பேரு யோசிச்சு பாருங்களேன். தெரியாமல் இருக்கிறதுனால நீங்க தவறு இல்லை, ஆனால் தெரிகிற அளவிற்கு நம்மளால் என்ன செய்ய முடியல, அது இல்லை. வரலாற்றிலே என்ன செய்யப்பட்டது, எடுக்கப்பட்டதாய் போயிடுச்சு. இல்லை, ஒருவருடைய பெயர் என்ன, கெர்சோம், என்னுடைய பெயர் எலியேசர். எபிரேய பாஷையில் கெர்சோம் என்றால் அந்நியன் என்று அர்த்தமா, எலியேசர் என்றால் என் தேவன் எனக்கு உதவி செய்வார் என்று அர்த்தம். ஆனால் இவர்களை குறித்து யோசிச்சிருக்கோமா என்னைக்காவது விபிஎஸ்லையோ இல்லை சிறுவர்கள் படிக்கக்கூடிய பாடத்திலையோ இவர்களை குறித்து யாராவது பேசியிருக்கிறீங்களா? யாராவது ஒருவர் சாபத் ஸ்கூல் லெசன் ஸ்டடியில் இல்லை சண்டவுன் வர்ஷிப்பில் இல்லை குடும்ப ஜெபத்தில் இவர்களை குறித்து பேசியிருக்கிறோமா? ஏன்? வரலாற்றில் அப்படியே மறைக்கப்பட்டது. இவர்களுடைய பிள்ளைகள் சொல்லும்படியாக ஒன்றும் இல்லை. அதனால தான் அவர்களை பற்றி என்ன செய்யல, தெரிந்து கொள்ள நமக்கு ஆர்வம் இல்லை. ஆரோனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் என்னத்தை கொடுத்தார், நித்தியமான ஒரு ஆசாரிய தொழிலை கொடுத்தார். தாவீதுடைய பிள்ளைகள் அரியணையில் ஏறும்படியாய் ராஜாக்களாக வந்தார்கள். ஆனால் மோசேயுடைய பிள்ளைகள் இவ்வளோ அதிசயத்தையும் அற்புதத்தையும் பெரிய நல்ல காரியங்களையும் செய்த ஒரு ஊழியக்காரருடைய பிள்ளை, இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இல்லை என்று தேவன் சர்டிபிகேட் கொடுத்த அவருடைய பிள்ளைகள் எங்கு போனார்கள்? வரலாற்றை திருப்பி பார்ப்போமா? அவருடைய பிள்ளைகளுடைய நிலைமை என்ன ஆச்சுன்னு. என்ன ஆகுது? அவர் ஒரு மீதியான் தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு எகிப்திய பெண்ணை திருமணம் செய்கிறார். திருமணம் செய்து 2 பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார். அவருடைய தாய் யாரு? ஒரு எத்தியோப்பிய பெண். அவருடைய தாய் எத்தியோப்பியாள். மோசேயினுடைய மனைவி ஒரு எத்தியோப்பியள். மோசே ஒரு யூதன், தேவனுடைய இஸ்ரவேலை சார்ந்தவன், இஸ்ரவேலன். இவர்களுக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் பிறகுறது. அவருடைய பெயர் தான் கெர்சோம், எலியேசர். சரி, தேவன் தன்னை 80வது வயசில் அழைக்கிறார். யார? மோசேயை வழி நடத்தும்படியாய் அழைக்கிறார். தன்னுடைய பிரயாணத்தை தொடங்குகிறார். பிரயாணத்தை தொடங்கி இது கதையா நான் சொல்றேன். என்ன இந்த கதையை நீங்க என்ன கதை மாதிரியே நம்ம போவோம். அதனால இந்த சம்பவத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு இடத்துல மிஸ் பண்ண மனம் போயிடும். அதனால எகிப்தில் இருக்கக்கூடிய இஸ்ரவேலர்களை கானானுக்கு வழிநடத்தும்படியாய் தேவன் அழைக்கிறார். அழைத்த மாத்திரத்தில் 80 வயசான மோசேயும் அவருடைய மனைவியும் தன்னுடைய 2 பிள்ளைகளோடு பிரயாணம் செய்து எங்கு போகிறார்கள்? எகிப்தை நோக்கி போகிறார்கள். ஒரு இரவு தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு நிகழ்ச்சி நடக்குது. வாசிப்போமே. யாத்ராகம் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 24வது வசனம். கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார். சரி, வழியில் என்ன நடந்துச்சா? தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருக்கும் பொழுது மோசேயை கொலை செய்ய பார்க்கிறார். யார் பார்க்கிறா? யாரு? தேவன் கொலை செய்யும்படியாய் முயற்சி எடுக்கிறார். யார? மோசேயை. யோசிச்சு பாருங்களேன். மோசேயை கொலை செய்யும்படியாய் வகை தேடுகிறார். அப்போ என்ன நடக்குது? அடுத்த வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது சிப்போராள். யார் இந்த சிப்போராள்? மோசேயினுடைய மனைவி. அந்த அம்மா ஒரு காரியம் செய்கிறார்கள். வாசிங்க ஐயா. ஓகே, சரி, என்ன செய்யறாங்க? உடனே ஒரு கல்லை எடுக்கிறாங்க. ஒரு விருத்த சேதனத்தை தன்னுடைய பிள்ளைக்கு செய்கிறார்கள். செய்து அந்த தோலை தூக்கி மோசேக்கு முன்பாக போட்டு ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அந்த அம்மா என்ன வார்த்தை சொல்றாங்க? வாசிங்களேன். நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன். திருமணமாகி 2 குழந்தை பிறந்துச்சு. இது வரைக்கும் அவங்களுக்குள்ள இரத்த சம்பந்தமான புருஷன் மனைவி இல்லையா? இந்த கேள்வியை கேட்டிருக்கீங்களா இல்லையா? திருமணம் ஆயிடுச்சுமா, 2 பிள்ளைகள் பெற்றெடுத்துட்டாங்க. 2 பிள்ளைகள் பிறந்து இந்த விருத்த சேதனம் நடந்த பிற்பாடு தான் இந்த அம்மா சொல்லுது, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன். அப்ப இதுவரைக்கும் அவங்க ஒரு இரத்த சம்பந்தமான உறவோடு இல்லை. கரெக்டா இல்லையா? எல்லாம் ஒரு மாதிரி முழிக்கிறீங்க.
இவள் எத்தோப்பியா, இவள் இஸ்ரவேலன். இவர் தேவனுடைய கட்டளை என்ன என்றால் ஆபிரகாம் இடத்துல சொன்னது, உன் குழந்தை பிறந்து ஆண் குழந்தை பிறக்கும் என்றால் 8ஆம் நாளில் நீ விருத்த சேதனம் செய்யணும். இது எனக்கும் உனக்கும் உள்ள ஒரு உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை காலம் முழுவதும் இருக்கணும். ஒருவேளை இந்த அம்மா எத்தோப்பியாளா இருந்ததுனால ஒருவேளை மோசே சொல்லியிருக்கலாம், இந்த வழக்கத்தை அவள் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கலாம். வாய்ப்புகள் இருக்கா இல்லையா? வாய்ப்புகள் இருக்கா இல்லையா? இந்த கலப்பு திருமணம் செய்யறதுக்கான பிரச்சனை நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம். தேவன் அதுக்கு தான் சொன்னார், அந்நிய நுகத்தில் என்ன செய்யாத, வேண்டாம், எத்தனை வருஷம் இருந்தாலும் சரி அந்நிய நுகத்தில் போகாத. மோசே அந்நிய நுகத்தில் எவ்வளோ பெரிய ஊழியக்காரர் இல்லை, சொந்த மனைவியை மனசு மாற்ற முடியல பாரு. சொந்த மனைவியை தேவனுடைய சத்தியத்தை சொல்லி மனசை மாற்ற முடியாமல் இருந்திருக்கலாம். அவர் எவ்வளவு போராடினார் என்று தெரியவில்லை. கடைசியாக இவருக்கு உயிருக்கு ஆபத்து என்ற மாத்திரத்தில் தான் அந்த மனைவி மனசு மாறுகிறாள். அப்பதான் அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு சொல்லுகிறாள், இப்ப இருந்து நீ நானும் இரத்த சம்பந்தமான என்ன கணவன் மனைவி. இந்த நிகழ்ச்சியோடு அவளுடைய கதைகள் அங்கே நிக்குது. அதுக்கு இடையில 4ஆம் அதிகாரத்திலிருந்து 17ஆம் அதிகாரத்தில் வரைக்கும் அவர்களுடைய கதைகள் அப்படியே மறைக்கப்படுகிறது. என்ன ஆச்சுன்னு தெரியல. வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லும் பொழுது, வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லும் பொழுது சொல்லுகிறார்கள், ஒருவேளை மோசே பயந்து தன்னுடைய பிள்ளைகளையும் மனைவியையும் அந்த நிமிஷத்திலிருந்து அவர்களை அனுப்பிவிட்டிருக்கலாம் தன்னுடைய மாமனாரோடு. ஆனால் மாமனாரோடு வந்த நிகழ்ச்சி வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எங்க தெரியுமா? 18ஆம் அதிகாரத்துக்கு போவோம். யாத்ராகமம் 18ஆம் அதிகாரம் 2லிருந்து 6 வரைக்கும் வாசிப்போம். மோசேயின் மாமனாகிய எத்திரோ மோசேயினாலே திரும்பி அனுப்பிவிடப்பட்டிருந்த அவன் மனைவியாகிய என்னவா? அந்த வார்த்தை கவனிங்களே, அந்த வார்த்தை கவனிங்களே. என்னவா? மோசேயினாலே திரும்பி அனுப்பிவிடப்பட்டிருந்த அவன் மனைவியாகிய சிப்போராளையும் அவருடைய மனைவியாகிய சிப்போராளையும் அவருடைய 2 குமாரரையும் கொண்டு பிரயாணப்பட்டான். அவர் அழைத்து கொண்டு பிரயாணப்படுகிறார். இங்க தெளிவா தெரியுதா இல்லையா? மோசே திருப்பி அனுப்பிட்டாருன்னு. ஆனால் எந்த சிச்சுவேஷன்ல அனுப்புனார்னு தெரியல. ஆனால் இந்த நிகழ்ச்சியோடு எந்த மோசையை கொலை செய்யும்படியாய் தேவன் முற்பட்டார் பாருங்க. சிப்போரால் ஒரு விருத்த சேதனம் செய்தால் பாருங்க தன் பிள்ளைக்கு, அதோடு அவர்களுடைய பெயர்கள் மறைக்கப்படுகிறது. அப்போ ஒருவேளை இந்த இடத்துல இருந்து அவர் ஒரு பயந்திருக்கலாம். மனசுல ஒரு காரியம் எது ஏற்பட்டதுன்னு தெரியல. தான் பிள்ளையும் தன்னுடைய மனைவியும் என்ன செய்யறார்? தன்னுடைய மாமனிடத்துல அனுப்பி விடுகிறார். வாசிங்கம்மா. நான் அந்நிய தேசத்திலே பரதேசியே ஆனேன் என்று மோசே சொல்லி ஒரு மகனுக்கு கெர்சோம் என்று பெயரிட்டிருந்தான். என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்துக்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி மற்றவனுக்கு எலியேசர் என்று பெயரிட்டிருந்தான். மோசேயின் மாமனாக எத்திரோ மோசேயின் குமாரரோடு அவன் மனைவியோடும் கூட அவன் பாளையம் இறங்கியிருந்த தேவ பர்வதத்திடத்தில் வனாந்தரத்துக்கு வந்து, எத்திரோ உம்முடைய மாமனாகிய நானும் உம்முடைய மனைவியும் அவளோடு கூட அவளுடைய 2 குமாரரும் உம்மிடத்திற்கு வந்திருக்கிறோம் என்று மோசேக்கு சொல்லி அனுப்பினார். சரி, அங்க வந்து எத்ரோ என்ன செய்கிறாரு? தன்னுடைய மகள் சிப்போராள் மோசேயினுடைய மனைவியோடும் 2 பிள்ளைகளோடும் பேர பிள்ளைகளோடு வந்து ஒரு செய்தியை அனுப்புகிறார். யார் இடத்துல? மோசேயின் இடத்திற்கு ஒரு செய்தி அனுப்புகிறார். இந்த மாதிரி நானும் உன்னுடைய மனைவியும் உன்னுடைய 2 பிள்ளைகளும் என்ன செய்திருக்கிறோம்? வந்திருக்கிறோம். எந்த அதிகாரத்தில் இவர்கள் மறைக்கப்பட்டார்கள்? 4ல். எந்த அதிகாரத்தில் மீண்டும் அவர்கள் சொல்லப்படுகிறார்கள்? 18ஆம் அதிகாரம். இதற்கு இடைப்பட்ட நாட்களில் அநேக காரியங்கள் நடந்தது. அவைகள் எல்லாவற்றையும் இந்த பிள்ளைகள் இழந்தார்கள். மோசே நினைச்சிருப்பாரு, என் பிள்ளைகளுக்கு கஷ்டம் வரக்கூடாது, என் பிள்ளைகள் பிரயாணத்தில் கஷ்டப்படக்கூடாது, என் பிள்ளைகள் எகிப்தில் போய் கஷ்டப்படக்கூடாது, என்ன நடக்குமோ எகிப்தில் என்று தெரியாது, அதனால என் மனைவியும் என் பிள்ளைகளையும் நான் கூட்டிட்டு போக எனக்கு வேண்டாம் என்று அவர் அநேக காரியங்களை யோசித்திருக்கலாம். அதனால தாம் பிள்ளைகளை விட்டார். ஆனால் அதே பிள்ளைகள் எதையெல்லாம் இழந்தார்கள் தெரியுமா? சில சமயத்தில் நம்மளும் யோசிக்கணும் இல்லை, என் பிள்ளைங்க, நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது? படக்கூடாது. நான் பட்ட நிலைமை, என்னுடைய நிலைமை என் பிள்ளைகளுக்கு வரக்கூடாது அப்படின்ட்டு அவர்களை சுகமாகவே வளர்க்குறோம்.
அந்த சுகமாகவே வளர்க்குறது தான் நம்முடைய பிள்ளைகளை தவறான வழிக்கு கொண்டு செல்வதற்கு காரணமாக இருக்குது. உண்மையா இல்லையாம்மா? பெற்றோர்கள் ஒத்துக்கொள்கிறீங்களா இல்லையா? மிஸ்ஸஸ் பால்ராஜ் ஜெயஸ்யா இப்போ இல்லை. அந்த அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, பாஸ்டர் எப்பொழுதும் என் பிள்ளைகிட்ட சொல்லுவேன், நான் என்ன கஷ்டப்பட்டேன் தெரியுமா, இந்த தேங்காய் எண்ணெய் வாங்க நான் எவ்வளோ கஷ்டம் இருந்துச்சு தெரியுமா, இந்த சோப்பு வாங்க என்ன கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்ட்டு தான் 3 பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு நாளும் சொல்லுவாங்களாம் அந்த அம்மா. அதனால தான் இன்றைக்கும் அந்த பிள்ளைகள் காசுனுடைய மதிப்பு அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். நல்ல வசதியாக இருக்காங்க 3 பேரும், ஆனால் சும்மா செலவு பண்ண மாட்டாங்க. அநேக சமயத்தில் பெற்றோர்கள் அப்படி தான் நினைக்கிறோம், நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளை என்ன செய்யக்கூடாது, படக்கூடாது. நான் பட்ட வேதனையும் வலியும் என் பிள்ளைகள் படக்கூடாது, சுகமாய் வளர்ப்போம் என்று நினைக்கிறோம். நீங்கள் எந்த இடத்துல பிள்ளைகளுக்கு அதிக சுகங்களை கொடுக்கிறீர்களோ அந்த இடத்துல உங்களுடைய பிள்ளைகளை இழக்க நேரிடும். மோசேயினுடைய பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது என்று மோசே நினைத்திருப்பார். ஆனால் எதையெல்லாம் அந்த பிள்ளைகள் இழந்தாங்க தெரியுமா? எகிப்தில் அந்த 10 வாதைகள் வந்துச்சு பாருங்க. மோசே அந்த குச்சியை போடும் பொழுது அது பாம்பா மாறுச்சுல, அந்த காட்சியை அவங்க பார்க்க முடியல. மற்ற எல்லாரும் பார்த்தாங்க, ஆனால் மோசேயினுடைய பிள்ளைகள் அந்த காட்சியை பார்க்கல. எகிப்து முழுவதும் பேனா இருந்துச்சு, தவளையா இருந்துச்சு, அந்த காட்சியை அவர்கள் பார்க்கல. இன்னொரு அதிசயமான காரியம் என்னன்னா, எகிப்தில் அந்த 10 வாதையில் 4ஆம் வாதை வண்டு. எகிப்து முழுவதும் வண்டு. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த இடத்துல வண்டு இல்லை. அதிசயமா இருந்துச்சு. இந்த அதிசய காட்சியை அவங்க பார்க்கல. யோசிச்சு பாருங்களேன், இந்த பக்கம் முழுவதும் வண்டா இருக்கு, இந்த பக்கத்துல வண்டு இல்லை. அந்த காட்சி ரொம்ப அதிசயமா இருக்குமா இல்லையா? சில சமயத்தில் நம்ம பிரயாணப்படும் பொழுது ஒரு இடத்துல மழை பெஞ்சிருக்கும், இன்னொரு இடத்துல மழை பெய்யாமல் இருக்கும். ஆச்சரியமாக இருக்கும். கூட்ரோட்லேருந்து அப்படி டிவிஷன் ஆஃபீஸ் வரைக்கும் போயிருப்போம், கூட்ரோடில் மழை பெஞ்சிருக்கும், டிவிஷன் ஆஃபீஸில் மழை பெய்யாது. அதிசயமாக தெரியுமா தெரியாதம்மா? யோசிச்சு பாருங்க. நம்ம கற்பனை செய்து பார்ப்போம். சில சமயங்களில் ஒரு சில காரியங்களை கற்பனை செய்து பார்க்கணும், அப்போ தான் அதனுடைய காட்சிகள் விவரிப்பாக நமக்கு தெரியும். ஜென்ஸ் சைடு முழுவதும் வண்டா இருக்கு, லேடிஸ் சைடில் இல்லை. எப்படி இருக்கும்? அந்த வண்டு ஒன்று கூட கிராஸ் ஆகலை இந்த பக்கம். எப்படி இருக்கும் அது? அந்த காட்சியை, இந்த காட்சியை எல்லாரும் பார்த்தார்கள், ஆனால் யார் பார்க்கல? மோசேயினுடைய பிள்ளைகள் பார்க்கல. இந்த பக்கம் எகிப்துல கண்மலை பேஞ்சிச்சு, கண்மலையா கல்லா விழுந்துச்சு, கல்லு விழுந்துச்சு மழையாய். ஆனால் இங்க இஸ்ரவேலர்கள் இருந்த அந்த தேசத்துல என்ன இல்லை? கண்மலை இல்லை. அதிசயமா இருந்திருக்கும், இருக்குமா இருக்கலையா? இதை விட மேன்மையான ஒரு அதிசயத்தை அவங்க ரொம்ப மிஸ் பண்ணாங்க. என்ன தெரியுமா? செங்கடல் போகும் பொழுது 2 பிளந்துச்சு. அதுல இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பிரயாணப்பட்டார்கள். ஆனால் இந்த காரியத்தை யார் அனுபவிக்கல? மோசேயினுடைய பிள்ளைகள் அனுபவிக்கல. அது எப்படி இருந்துச்சு யோசிச்சு பாருங்களேன். வெட்டாந்தரையா இப்படி நடந்து போறங்க, சர்ச் நடுவில் தான் வச்சுக்கோங்க, செங்கடல்னு நடந்து போறோம். 2 பக்கமும் இந்த அலைகள் வந்து அப்படியே சுத்தி அப்படியே நிக்குது, தண்ணி வரவே இல்லை இந்த பக்கம். அவங்க நடக்கிற இடம், மீன்கள் எல்லாம் கூட அப்படி கிராஸ் பண்ணி போயிருக்கோம் இல்ல? ஏன்னா கேத்ரின், அழகான மீன்கள், கலர் கலரான மீன்கள் கிராஸ் பண்ணி அப்படி போயிருக்கோம். எப்படி இருக்கும் அந்த காட்சியை கற்பனை பண்ணி பாருங்களேன். இந்த காட்சியை பார்க்க கொடுத்து வைக்கலையே யாருக்கு? மோசேயினுடைய பிள்ளைகளுக்கு. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, சில சமயங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுக்கிறோம் என்று தேவனுடைய வழி நடத்துதலையும் தேவனுடைய அதிசயத்தையும் தேவனுடைய அற்புதத்தையும் அவர்கள் காணாதபடி நம்மளே மறைக்கிறோம். மோசே அப்படிதான். ஜோமனார் வானத்திலிருந்து அப்பம் விழுந்துச்சு, இந்த காட்சியை அவங்க பார்க்கலையே. ஒரு இடத்துல தண்ணி கசப்பா இருந்துச்சு, ஒரு இலைய தூக்கி போட்டாரு, அந்த தண்ணி என்னவா மாறுச்சு? ருசிப்பா மாறுச்சு. இந்த டேஸ்ட் அவங்களுக்கு கிடைக்கல இல்ல? யாருக்கு? மோசேயினுடைய பிள்ளைகளுக்கு. இன்னொரு இடத்துல தண்ணி தாகமா இருந்துச்சு, கண்மலையை பார்த்து மோசே பேசினார், தண்ணி என்ன செஞ்சுச்சு? வந்துச்சு. இந்த அதிசயத்தை யார் காணல? மோசேயினுடைய பிள்ளைகள் காணவில்லை. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாமே அநேக சமயங்களில் தேவனுடைய வழி நடத்துதலை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லாமல் இருக்கிறோம். தேவனுடைய அதிசயத்தை காணக்கூடாதபடிக்கு நாம் அவர்களை மறைக்கிறோங்க. மோசே அப்படிதான் செஞ்சார்.
அதனால தான் அவருடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் அப்படி சென்றது. 18ஆம் அதிகாரத்தில் வருகிறார்கள். எங்க வராங்க? இஸ்ரவேல் ஜனங்களோடு சேருகிறார்கள். சேரும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு பெரிய ஜனங்களா இருந்தாங்க? எவ்வளவு ஜனங்கள் இருந்தாங்க? 6 லட்சம் புருஷர்கள் மாத்திரம். வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் ஏறக்குறைய 20 லட்சம் பேராம், கணவன் மனைவி பிள்ளைகள் என்று சென்று 20 லட்சம் என்று ஒரு பெரிய தேசமே உருவாகி இருந்துச்சு. இந்த ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள வழிநடத்திய மோசே தன்னுடைய பிள்ளைகள் வரும் பொழுது அவ்வளோ பெரிய ஜனங்களுக்கு முன்பாக அந்நியர்களாய் இருந்தார்கள். தன்னுடைய தகப்பனால் ரட்சிப்புக்குள்ள வழிநடத்தப்பட்ட ஜனங்களுக்கு மத்தியில் தன்னுடைய சொந்த பிள்ளைகள் எப்படி இருந்தாங்க? அந்நியர்களாக இருந்தார்கள். உண்மைதான் இல்லை? 20 லட்சம் பேர் என்பது ஒரு பெரிய கூட்டம், சாதாரண கூட்டம் இல்லை. புருனை மிகப்பெரிய பிரபலமான ஒரு தேசம். அது ஒரு தேசம், பணக்கார தேசம். வெறும் 4,60,000 பேர் தான் இருக்காங்க. பூட்டான் நம்முடைய பக்கத்து நாடு, அது ஒரு பெரிய தேசம். வெறும் 7,87,000 பேர் தான் இருக்காங்க. சிங்கப்பூர் பணக்கார தேசங்களில் ஒன்றாக இருக்கிறது. 5,40,000 பேர் தான் இருக்கிறார்கள். அப்போ 4 சிங்கப்பூர் பெருசாயிடுச்சு இஸ்ரவேல் ஜனங்களுடைய தேசம். அவ்வளோ பெரிய தேசத்தை வழிநடத்தி செல்லும் பொழுது இந்த பிள்ளைகள் தன்னுடைய சொந்த பிள்ளைகள் தன்னுடைய ஜனங்களுக்கு முன்பாக எப்படி இருந்தாங்களாம்? அந்நியர்களாய் இருந்தார்கள். கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு தேவனுடைய வழிநடத்தலை சொல்லித்தாருங்கள். கர்த்தர் செய்த அதிசயத்தை காண்பியுங்கள். கர்த்தருடைய அற்புதமான நன்மைகளை சொல்லுங்கள். கர்த்தர் எப்படியெல்லாம் உங்களை வழிநடத்தி வந்தார் என்பதை பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய பிள்ளைகளோட. என் பிள்ளைக்கு என் கஷ்டம் தெரியக்கூடாது என்றால் அந்த பிள்ளை பின்னாடி ரொம்ப கஷ்டப்படும். மோசேயினுடைய பிள்ளையை போல. இந்த மோசேயினுடைய பிள்ளைகளும் அப்படிதான். என் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது என்றதுனால தேவனுடைய வழிநடத்தலை அறியாந்தார்கள். சொந்த ஜனங்களுக்கு மத்தியில் அந்நியர்களாக காணப்பட்டார்கள். நீங்கள் உங்கள் பிள்ளை உங்களுடைய சொந்த உறவுகளுக்கு மத்தியிலும் சொந்த ஜனங்களுக்கு மத்தியிலும் அந்நியர்களாக என்ன செய்ய வேண்டாம்? இருக்க வேண்டாம். இதே நேரத்தில் தான் இன்னொரு மனிதன், இன்னொரு வாலிபன் தேவனுக்கு பிரியமாய் ஜீவித்தார். வேத வாசிப்புல வாசித்தோம் இல்லை? என்ன வாசித்தோம் வேத வாசிப்புல? என்னாகும் 27ஆம் அதிகாரம் 15 20 வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது, நான் நேரம் இல்லாதனால சுருக்கமாக சொல்லுகிறேன். மோசே போய் ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே நான் மரிக்க போகிறேன், எனக்கு எத்தனை ஆயிடுச்சு வயசு? 120 வயசு ஆயிடுச்சு, நான் மரிக்க போகிறேன் ஆண்டவரே. எனக்கு பின்னாடி யாரை நீர் தலைவராய் ஏற்படுத்த போகிறீர்? இந்த 20 லட்சம் பேருக்கு 4 மிகப்பெரிய சிங்கப்பூர் போல இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய இந்த தேசத்திற்கு யாரை நீர் அனுப்ப போகிறீர் என்று கேட்கும் பொழுது தேவன் சொன்னார். யாருடைய பெயரை சொன்னார்? யோசுவாவினுடைய பெயரை சொன்னார். எந்த ஃபேமிலி பேக்ரவுண்டு பெருசு இல்லைங்க. யோசுவாவினுடைய தாய் தகப்பன் ஒரு தீர்க்கதரிசியா மோசேயை போல. யோசுவாவுடைய பெற்றோர்கள் மோசேயை போல பெரிய அதிசயங்களை செய்தவர்களா? வேத ஞானிகளா? தீர்க்கதரிசிகளா? இல்ல, ஒரு சாதாரண வாலிபன். இந்த சாதாரண வாலிபனை பார்த்து இவ்வளோ பெரிய ஜனங்களை வழிநடத்தும்படியாய் தேவன் அவனை யோசுவாவை கை காண்பித்தார். ஏன் கை காண்பிச்சா தெரியுமாம்மா? பாப்பா சரலா, டைம் ஆயிடுச்சு. என்ன ஏன் கை காமிச்சா தெரியுமா? ஒரு வசனத்தை வாசிப்போம். யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். கர்த்தர் மோசேயோடு எப்படி பேசினாரா? முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். எங்கிருந்து? ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து அவர் தேவனோடு பேசிட்டு தான் இருக்கக்கூடிய வீட்டுக்கு கூடாரத்திற்கு போயிட்டாரு. நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன். அவருடைய பணிவிடைக்காரனா யாருங்க? நம்ம பாஷையில் சொல்லுவோமே, என்ன பணிவிடைக்காரன் என்றார்? வேலைக்காரன். யோசிச்சு பாருங்களேன். யோசுவாவை பெருசா ஒன்னும் சொல்லவில்லை வேதம். ஒரு பெரிய ஞானி, பெரிய புத்திசாலி, ஒரு பெரிய குடும்பத்திலிருந்து வந்தவன் இல்லை, அவனுடைய தாய் தகப்பன் இப்படி, அவனுடைய தாத்தா இப்படி, இவ்வளோ பெரிய சாமர்த்தியன் அப்படின்னு சொல்ல அவனை வேதம் எப்படி அறிமுகம் செய்கிறது? அவன் ஒரு வேலைக்காரன். தம்பி உட்காந்துக்கோ ராஜா, வாசிங்கம்மா. வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு
பிரியாது ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு என்ன செஞ்சிருந்தானா? பிரியாதிருந்தார். தேவன் யோசுவாவை 20 லட்சம் பேரை ஒரு மிகப்பெரிய தேசத்தை வழிநடத்துவதற்கு அவனை தேவன் தேர்ந்தெடுத்தார் என்றால் அவன் எந்த குடும்பத்தை சார்ந்தவன், அவனுடைய பெற்றோர் யார், அவனுடைய வேலை என்ன, அவனுடைய வருமானம் என்ன, அவனுடைய தாளந்து என்ன என்பதை அவர் குறித்து யோசிக்கவில்லை. யோசுவா எப்படிப்பட்டவனா இருந்தாரா? எதை விட்டு பிரியலையா? ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியவில்லை. ஆலயத்தை விட்டு என்ன செய்யலையா? போகவே இல்லை. ஆலயத்தில் என்னென்ன வேலை இருக்கிறதோ, அது பெருக்கிற வேலையா இருக்கலாம், கூட்டுற வேலையா இருக்கலாம், பேப்பர் எடுக்கிற வேலையா இருக்கலாம், அத்தனை வேலையும் செய்து கொண்டிருந்தான். யார் போயிட்டா அந்த இடத்தை விட்டு? தீர்க்கதரிசி மோசே போயிட்டாரு, பெரிய ஊழியத்தை செய்தவர் போயிட்டாரு. ஆனால் இந்த வாலிபன் ஆலயத்திலே இருந்து ஒவ்வொரு நாளும் ஆலயத்திற்குரிய வேலையை செய்து கொண்டு வந்தார். இன்னைக்கு ஆலயத்துக்குள்ளேயே நிறைய பேர் வரதில்லை. நிறைய பேர் வராங்க சர்ச்சுக்கு, எங்க படிக்கட்டோடு நின்று போயிடுறான். நிறைய பேர் வருகிறோம், எங்க வருவதில்லை, படிக்கட்டிலேயே நிற்கிறோம், வெளியவே நிற்கிறோம், ஆலயத்துக்கு வெளியவே நின்று நிற்கிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேங்க, சிறு பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், பெரியோர்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்க எதை விட்டு பிரியக்கூடாதான்? ஆசரிப்பு கூடாரம், தேவனுடைய சமூகத்தை விட்டு பிரியக்கூடாது. சின்ன பிள்ளைகளுக்கு நான் சொல்றேங்க, உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை நீங்க பெறணும். தேவன் சாதாரண ஒரு வேலைக்காரனை ஒரு பெரிய தேசத்தை வழிநடத்தும்படியாய் தேவன் உயர்த்தினார். யார? யோசுவாவை உயர்த்தினார். ஏன் தெரியுமா? ஆலயத்தை விட்டு அந்த மனுஷன் என்ன செஞ்சாரு? பிரியாமல் இருந்தார். ஆலயத்தினுடைய அத்தனை பணிவிடை வேலைகளையும் செய்தார். உங்களுக்கு என்ன வேலையை பாஸ்டர் கொடுக்கிறாரோ அதை செய்யுங்க. அது சின்ன வேலையா இருந்தாலும் சரி, பெரிய வேலையா இருந்தாலும் சரி, எந்த சாதாரணமான வேலையா இருந்தாலும் சரி, உங்களுக்கு உங்களுடைய போதகரோ உங்களுக்கு பெரிய இருக்கிறவங்களோ நீங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வேலையை என்ன செய்யுங்க. ஆலயத்திற்குள்ள வாங்க, ஆலயத்துக்கு வெளியவே இருக்காதீங்க. ஒருவேளை ஆலயத்தில் இடம் இல்லை, வெளியே உட்கார்றீங்க, பிரச்சனையே இல்லை. ஆனால் இடம் இருந்து வெளியே நின்றீங்கன்னா தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழக்கிறீர்கள், தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழக்கிறீங்க. சின்ன பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன் மீண்டும், யோசுவாவை தேவன் தேர்ந்தெடுத்ததுக்கு காரணமாக தான். மோசே பெரியதால், ஆனால் அவருடைய பிள்ளைகளை தேர்ந்தெடுத்தாரா? வாரிசுன்னு தேர்ந்தெடுத்தாங்களா? இல்லை. யாரை தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார்? யோசுவாவை தான் தேர்ந்தெடுத்தார். இன்றைக்கு நீங்களும் ஆலயத்தை விட்டு, இந்த ஆலயத்தின் மேல் இருக்கக்கூடிய அன்பை விட்டு பிரியாமல் இருப்பீர்கள் என்றால் தேவன் உங்களையும் மிகப்பெரிய உயர்வான இடத்துல வைப்பார், உங்களையும் மேன்மையான இடத்துல கொண்டு போவார். ஒரு வேத ஆராய்ச்சியாளர் எழுதும் பொழுது சொல்கிறார், ரொம்ப அழகாக எழுதுகிறார். அவர் சொல்றாரு, தேவனுக்கு பிள்ளைகள் தான் உண்டாம், பேர பிள்ளைகள் கிடையாதான். இந்த வாசகம் புரிகிறதா? தேவனுக்கு பிள்ளைகள் தான் உண்டாம், பேர பிள்ளைகள் கிடையாதான். அப்படின்னா என்ன தெரியுமா? நம்ம ஊரில் ஒரு வழக்கம் உண்டு இல்லை, தாத்தாவுனுடைய சொத்து யாருக்கு? பேரனுக்கு. அந்த மாதிரி ஒரு நாளும் போகாது. தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்போம் என்றால் நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம். ஆனால் நான் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர தேவனிடத்திலிருந்து என் பிள்ளைக்காக நான் ரட்சிப்பை பெற முடியாது. என் 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள், குறிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன், 3 பேருக்கும். நான் நிறைய பிரசங்கம் செய்யலாம், அநேகருக்கு சத்தியத்தை சொல்லலாம், ஆனால் நான் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். நான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தான் பெற முடியுமே தவிர, பெற்றுக் கொடுக்க முடியுமே தவிர அவரிடத்துல போராடி ரட்சிப்பை பெற்றுக் கொடுக்க முடியாது. அதே மாதிரி உட்கார்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ரட்சிப்பு என்பது தனிப்பட்டது. நீங்க உங்க பிள்ளைகளுக்காக முழங்கால நின்று ஜெபிப்பீர்கள் என்றால் அவங்களுக்கு வேண்டிய படிப்பையும் வாழ்க்கையும் ஆசீர்வதிப்பார். ஆனால் ரட்சிப்பு அவங்களுடைய தனிப்பட்டது. வித்தியாசம் புரிகிறது இல்லை? அதனால சின்ன பிள்ளைகளா இருக்கலாம், வாலிபர்களா இருக்கலாம், உங்களுடைய ரட்சிப்பு உங்க பெற்றோர்களினால் வர்றது கிடையாது. எங்க அப்பா இத்தனை வருஷம் இந்த ஊழியத்தை செய்தார், எங்க அப்பா இத்தனை வருஷம் இந்த திருச்சபையினுடைய அங்கத்தினராக இருந்திருக்கிறார், நாங்க இவ்வளோ டொனேஷன் கொடுத்திருக்கிறோம், இவ்வளவு ஆராதனைகளில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம், அதனால என் பிள்ளைகள் ரட்சிப்பார்கள் என்று கிடையாது. ரட்சிப்பு அவர்கள் சம்பாதிக்க வேண்டியது, அவர்களுடைய கருத்தில் இருக்கிறது. இன்றைக்கு யாராவது நீங்கள் சார்ந்து வாழ்வீர்கள் என்றால்
நீங்கள் பெரியவராக இருக்கலாம், வாலிபராக இருக்கலாம், சின்னவர்களாக இருக்கலாம், யாரையும் நீங்கள் சார்ந்து இருப்பீர்கள் என்றால், மோசேயினுடைய பிள்ளைகள் சார்ந்து இருந்தார்கள், இழந்துட்டாங்க. நீங்களும் யாராவது சார்ந்து இருப்பீர்கள் என்றால் அதே முடிவு தான் உங்களுக்கு வரும். யாரையும் சார்ந்திருக்கார்கள், தேவனை சார்ந்திருந்து தேவனோடு செல்லுங்கள். ஒரே ஒரு சம்பவத்தோடு இந்த நாளினுடைய தியானத்தை நிறைவு கொண்டு வருகிறேன். எலன் ஜி ஒயிட் அம்மையார் எப்படி இஸ்ரவேலினுடைய வரலாற்றை எழுதும் பொழுது மோசேயினுடைய பெயரை சொல்லாமல் இந்த வரலாற்றை எழுதவே முடியாது. உண்மையா இல்லையா? இஸ்ரவேலினுடைய வரலாற்றை எழுதணும் என்றால் மோசேயை விடுபட்டு அந்த வரலாற்றை என்ன செய்ய முடியாது, எழுதவே முடியாது. அவர்கள் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, யூதர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, யார் இஸ்ரவேலினுடைய வரலாற்றை எழுதினாலும் மோசேயினுடைய பெயர் அதில் இருக்கும். அதே போலதான் அட்வென்த் திருச்சபையினுடைய வரலாற்றை எழுதுவோம் என்றால் எலன் ஜி ஒயிட் அம்மையாருடைய பெயரை சொல்லாமல் இந்த வரலாற்றை என்ன செய்ய முடியாது, செவன்த் டே அட்வென்டிஸ்டினுடைய திருச்சபையை எழுத முடியாது, வரலாற்றை எழுத முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்கார பெண்மணி. அவர்களுக்கு 4 பிள்ளைகள். அதில் 2 பிள்ளைகள் ஹேபர்ட், ஹென்றி என்று சொல்லக்கூடிய 2 பிள்ளைகள் சின்ன வயசில் இறந்துட்டாங்க. ஹேபர்ட் என்றவர் குழந்தையில் இறந்துட்டார், நோய்வாய்ப்பட்டு. ஹென்றி என்பவர் 16 வயசில் பலவீனம் அடைந்து இறந்துட்டார். இன்னொரு நபர் வில்லியம் கிளாரன்ஸ் ஒயிட் என்பவர் அவருடைய தகப்பனாரோடு தாயோடு இணைந்து ஊழியம் செய்தார். ஆனால் ஜேம்ஸ் எட்சன் ஒயிட் என்று சொல்லக்கூடிய அவருடைய 2வது மகன் படிக்கிற காலகட்டத்தில் எதிர்த்து நிற்கிறவாகவும், தங்களுடைய தகப்பனுக்கு எதிர்ப்பு நிற்கிறார்கள், தாய்க்கு எதிர்த்து நிற்கிறார்களும், ரொம்ப மோசமான வாழ்க்கை வாழ்ந்தார். காலப்போக்கில் ஆண்டவரே இல்லைன்ட்டு வெளியே போயிட்டார். திருச்சபையை விட்டு வெளியே போயிட்டார். யோசிச்சு பாருங்களேன், இந்த திருச்சபைக்கு மூல காரணமாக இருந்த ஒரு நபருடைய பிள்ளை திருச்சபையை விட்டு திருச்சபைக்கு போகாமல் போயிட்டார். சத்தியத்தை விட்டு விலகினார். ஆனால் கர்த்தருடைய கிருபையில் அந்த தாயினுடைய ஜெபத்தினால் 40வது வயசில் மீண்டுமாக இந்த சத்தியத்தை தேவனை ஏற்றுக்கொண்டு வந்தார். இந்த அம்மையார் என்ன செய்வாங்களாம் தெரியுமா? தன்னுடைய 4 பிள்ளைகள் இருக்கும் பொழுது மிட்நைட் ஒரு 2 மணிக்கு எழுவாங்களாம், 1 மணிக்கு எழுவார்களாம். எழுந்து தன்னுடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொருடைய தலையிலையும் கையை வச்சு ஜெபம் பண்ணுவாங்களாம். தினந்தோறும், 1 நாள் 2 நாள் இல்லை, தினந்தோறும் இந்த அம்மா என்ன செய்வாங்களாம், 1 மணிக்கு 12 மணிக்கு எழுந்து தன்னுடைய பிள்ளைகளுடைய தலையில் கையை வச்சு ஜெபம் பண்ணுவாங்களாம். ஜெபம் பண்ணி முடித்த பிற்பாடு கால் மாட்டில் போய் முழங்காலிட்டு தன்னுடைய ஒவ்வொரு பிள்ளையினுடைய பெயரை சொல்லி ஜெபம் பண்ணுவார்களாம். கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, காலம் ரொம்ப மோசமான காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோங்க. நம்முடைய பிள்ளைகளுக்காக முழங்காலில் நிற்கணுங்க. உங்களுக்காக நீங்கள் முழங்காலில் நிற்கிறீர்களோ இல்லையோ, உங்கள் பிள்ளைகளுக்காகவும் உங்கள் பேர பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் முழங்காலில் நின்று தான் ஆகணுங்க. நம்முடைய முழங்காலை தவிர, தேவனை தவிர உங்கள் பிள்ளைகளுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது. வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், உங்கள் முழங்காலை தவிர உங்களுக்கு எந்த பாதுகாப்பும் வேறு எதுவும் கிடையாது. உங்கள் பெற்றோர்கள் 24 மணி நேரம் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, பெற்றோர்கள் இருக்கிறீர்கள், என் பிள்ளைக்கு நான் 24 மணி நேரமும் நான் பாதுகாப்பு கொடுப்பேன் என்று யாராவது ஒரு பெற்றோர் சொல்ல முடியுமாங்க? முடியாது. மோசமான உலகத்தில் வாழ்கிறோம். தேவனை தவிர உங்கள் பிள்ளைகளுக்கு யாரும் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. எனவே கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, மிகப்பெரிய ஊழியக்காரர், செங்கடலை 2ஆய் பிளந்த மோசே, 10 கற்பனையை பெற்று தேவ ஜனங்களுக்கு கொடுத்த மோசே, அநேகரை சத்தியத்திற்குள்ளாய் ரட்சிப்புக்குள்ளாய் வழி நடத்திய மோசே, தன்னுடைய பிள்ளைகளுடைய வரலாறு இல்லாமல் போயிடுச்சு. நாளாகம் புத்தகத்தில் போய் வாசித்து பாருங்க. அவருடைய ஒரு பேரப்பிள்ளை சிலை வழிபாட்டுக்கு ஆசாரியனாக இருந்தானா, சிலை வழிபாடு செய்தாராம். தேவன் கொடுத்த பொக்கிஷங்கள், ஆசீர்வாதங்களில் ஒன்று பிள்ளைகள். அவர்களுக்காக முழங்காலில், உங்கள் முழங்கால் மாத்திரமே உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்க முடியுங்க, வேறு எதுவுமே பாதுகாக்க முடியாது. எனவே கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம், தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம், கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வோம். ஆமேன், ஆமேன்.